டிஎஸ் ரெடி புக்கில் மெட்டீரியல் ஸ்டெப், அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு சம் பார்க்கலாம். இது எக்ஸசைஸ் 41. கொஸ்டினில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கீழே கிராஃபாக போட்டிருக்கேன். யூசேஜ் 25 மினிமம் இருக்குங்கிறாங்க, 75 மேக்ஸிமம், 50 நார்மல். ஓகேயா? அதே மாதிரி ரீஆர்டர் பீரியட் வந்து 4 weeks to 6 weeks போகுங்கிறாங்க. ஆவரேஜாக 5 weeks இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வீல் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் ஈக்குவல் டு நார்மலா என்ன மேக்ஸிமம் யூசேஜ் இருக்கோ இன்டு மேக்ஸிமம் பீரியட். அதாவது தட் இஸ் த லெவல் வேர் யூ ஹேவ் டு டெஃபினெட்லி ரீஆர்டர். ஓகேயா? which is equal to 75 into 6. So 450 is the reorder level. Yeah. அடுத்து, what is the minimum level? Minimum level equal to reorder level minus என்ன average usage into average period, which is 450 minus 50 into 5. Correct? So 450 minus 250 equal to 200. Okay, கண்டுபிடிச்சாச்சு. Then the last one is reorder quantity. Reorder quantity, you have to do the formula. Reorder quantity equal to 2 into annual consumption into purchase cost divided by storage cost. Okay, which is 2 into 1000 into 12. ஏன்னா இது monthly கொடுத்துருவாங்க. So monthly, okay, then placing an order, purchase cost 100. So 2 into 100, கொஞ்சம் இந்த கஷ்டமான மல்டிப்ளிகேஷன், divided by 15, correct? Which is equal to 24,000,000 by 15. Yeah, which is equal to 15, 90, so 6, 0,000. இது ரூட், எல்லாமே ரூட் வரும். ஓகே ஓகே, ரூட் ஆஃப் 1,60,000 ஒன்றும் இல்லை, ரூட் ஆஃப் 16 இருக்குல்ல, இது 4. இந்த ரூட் ஆஃப் 4 zeros என்ன இருக்கு பாருங்க. ரூட் ஆஃப் 100 equal to 10. ரூட் ஆஃப் 10,000 equal to 100. கரெக்ட்? 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 zeros வரும். ஸோ இந்த 4 zeros பேசிக்கலி into 100. Root of 16 is 4. Root of 10,000 is 100. So which is equal to 400. Okay, thank you.